ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ரோஸ் செடிக்கெல்லாம் நம்ம ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் மாடியில் வச்சுருந்த ரோஸ் செடி எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது டைகர் எல்லோ, ஒரு பூ அழகாக பூத்துருக்கு. மாடியில் நம்ம செடிகள் வைக்கும்போது ஃபுல்லாக வெயில் படும். அதில் இனிமேல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக வெயில் பட்டால் ரோஸ் செடி காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு ரோஸு ஒன்று பூத்துருக்கு. நான் எல்லா செடிகளையும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி முன்னாடி மாதிரி இல்லாமல் முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவேன். இப்போல்லாம் காலையில் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறேன், சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறேன். முன்னாடியை விட இப்போ செடிகள்லாம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இது சொலாரி ரோஸு. இந்த செடியில் இது 10க்கு மேலே பூ பூத்துருக்கு இது வரைக்கும். இந்த சொலாரி ரோஸ் நல்லா நம்மளுக்கு அவலாஞ்ச் ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக நிறைய இதழ்களோட நல்லா நெருக்கமாக, அதில் இதழ்கள்லாம் நல்லா நெருக்கமாக இருக்கும். கலரும் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதா தண்ணியை ஊற்றக்கூடாது. நான் அரிசி கழுவின தண்ணி தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதே மாதிரி இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சா அதை கழுவி தனியாக தண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதில் டீ தூள், முட்டை ஓடு அந்த மாதிரி அதெல்லாம் கலந்து எல்லா செடிகளுக்கும் அப்பப்போ ஊற்றி விடுவேன். நம்ம 2 தடவை ஊற்றுறப்பையும் ஏதாவது தண்ணியில் கலக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் ஏதாவது அந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி, டீ தூள் இல்லை வீட்டில் புளிச்ச மோர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஊற்றி விடலாம். மற்றபடி டெய்லியும் சாதா தண்ணி ஊற்றினாலே போதும். ஆனால் காலையில் சாயந்தரம் 2 தடவை தண்ணி ஊற்றணும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.